கதை கேட்கலாம் வாங்க. நாம் இப்பொழுது சொல்லக்கூடிய தகவல் நிறைய பேருக்கு குறுஞ்செய்தியாக அலைபேசியில் வந்திருக்கும். அந்த தகவல் என்ன தகவல் என்று நாம் இப்பொழுது கதையாக பார்ப்போமா? அலுவலகத்துக்கு புறப்படும் பொழுதுதான் அந்த இளைஞன் கவனித்தான். செருப்பு பிய்ந்து போயிருந்தது. பிரதான சாலை வந்ததும் அந்த செருப்பை தைக்க செருப்பு தைப்பவரை தேடிச் சென்றான் இளைஞன். ஒருவர் சாலையோரம் ஒரு குடைக்கு கீழே செருப்புகளை வைத்தபடி அமர்ந்திருந்தார். வண்டியை அவர் முன் ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தி செருப்பை அவர் முன் வைத்தான் இளைஞன். இதை கொஞ்சம் தச்சு கொடுங்க, புது செருப்பு எப்படி பிஞ்சுதுன்னு தெரியல, எவ்வளோ ஆகும் என்றான். செருப்பை வாங்கி ஆராய்ந்த அந்த தொழிலாளி 20 ரூபாய் ஆகும் சார் என்றார். உடனே இளைஞன் 20 ரூபாயா, 10 ரூபாய் வாங்கிக்கோங்க என்றான். அந்த இளைஞரை சற்று தலையை நிமிர்த்தி பார்த்தார் பெரியவர். கதிரவனின் கதிர்கள் சுட்டெரித்தது. அவரால் அந்த இளைஞனை சரியாக பார்க்க முடியவில்லை. 20 ரூபாய் குறைவாக தைக்க முடியாது சார் என்றார் தொழிலாளி. இதுக்கு போய் 20 ரூபாயா, 15 ரூபாய் வாங்கிக்கோங்க என்றான் இளைஞன். நான் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன், சொல்யூஷன் போட்டு ஒட்டி தச்சுத்தான் தையல் நிற்கும் என்றார் செருப்பு தைப்பவர். இதனிடையே டீ ஆர்டர் எடுக்க பக்கத்து டீ கடை சிறுவன் வந்தான். அவனிடம் செருப்பு தைப்பவர், ஒரு டீ கொண்டு வாப்பா என்றார். உடனே தாமதியாமல், சார் நீங்கள் டீ சாப்பிட்றீங்களா என்று கேட்டு பதிலுக்கு காத்திராமல் 2 டீ எடுத்து வர ஆர்டர் செய்தார் செருப்பு தைப்பவர். இல்லையா, வேண்டாம் என்றான் இளைஞன். பரவாயில்லை, சாப்பிடுங்க, இது மிகவும் பேர் போன டீ கடை, சுவையாக இருக்கும் என்றார் பெரியவர். அந்த 10 ரூபாய்க்கு பேரம் பேசிய அந்த இளைஞன் நெளிந்தபடி டீயை சுவைத்து அருந்தினான். செருப்பு தைத்து முடித்த பிறகு சாப்பிட்ட டீக்கும் சேர்த்து பணத்தை நீட்டினான் இளைஞன். செருப்பு தைச்சதுக்கு மட்டும் காசு கொடுத்தால் போதும் தம்பி, டீக்கு வேண்டாம், என்னோட கஸ்டமர் நீங்கள், உங்களை உபசரிக்கிறது என்னோட கடமை என்றார் பெரியவர். இளைஞன் தழுதழுத்த குரலில் மதிப்போடு நன்றி கூறி விடைபெற்றான். இப்பொழுது கதையின் கரு என்ன? இவர்களில் யார் பெரிய பணக்காரர்? செருப்பு தைப்பவரிடம் 10 ரூபாய்க்கு பேரம் பேசிய இளைஞரா, அல்லது டீயை அவருக்கு கொடுத்து உபசரித்த செருப்பு தைப்பவரா? பணக்காரன் ஏழை குறித்த தவறான மதிப்பீடுகள் ஆண்டாண்டு காலமாக நமது சிந்தனையில் ஊறிப்போயிருக்கிறது. நம்மால் இந்த உலகை மாற்ற முடியுமா என்று தெரியாது. பணம் வைத்திருப்பதால் மட்டும் ஒருவர் பணக்காரராகி விட முடியாது. அதே நேரம் பணம் இல்லாததால் ஒருவர் ஏழையும் கிடையாது. பணத்திற்கான ஓட்டத்தில் நாம் மனிதர்களை பொருட்படுத்துவதில்லை. மனிதத்தை நேசிக்கின்ற இதயங்களை மறந்து விடுகிறோம். தேவையுள்ளவர்களுக்கு பிரதிபலன் எதிர்பார்க்காமல் நம்மால் முடிந்ததை உதவுவோம். அது தரும் மனநிறைவை பணம் நிச்சயம் தர முடியாது. மனிதர்களை நேசிப்போம், மகிழ்ச்சியாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.